பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணியத்துக்குரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், அல்லாஹுடைய குர்ஆனை கொண்டு சிறிய ஒரு சூரா அதனை கொண்டு எவ்வாறு நம்முடைய அனைத்து தேவைகளையுமே பெற்றுக்கொள்ளலாம் என்ற விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம். அது எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வுக்கு அது மிகவும் லேசான காரியம். இன்னதாலிக்க அலல்லாஹி யஸீர். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் ரொம்பவும் எளிமையானது. அல்லாஹ்ட்ட இது கஷ்டம், இது கடினம், இதெல்லாம் முடியாது அப்படிதான் கிடையாது. ஆக அப்படிப்பட்ட நம்முடைய அனைத்து தேவைகளையும் நம்முடைய பிரார்த்தனைகளையும் முழுமையாக நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு வழிமுறையை பார்க்க இருக்கின்றோம். புதுசாக வரக்கூடியவங்க கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் சிவப்பாக. அது தொட்டிங்கன்னு சொன்னால் ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் தொட்டால் நம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். யா அல்லாஹ், யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆர்வமூட்டுகிறார்களோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக, அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக, அனைத்து கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் போக்குவாயாக, வாழ்க்கையிலும் வருமானத்திலையும் செல்வத்திலும் பறக்க செய்வாயாக, எங்களுக்கும் அதனை தந்தல்வாயாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கணித்துக்குரியவர்களே, ஒரு சிறப்பான ஒரு வசனம். இது எப்போ நீங்கள் ஓதணும் அப்படின்னு சொன்னால், தூங்குவதற்கு முன்பாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உது எடுத்துகிட்டு கிபிலா பக்கம் திரும்பி உட்காந்துக்கிட்டு, வாய்ப்பு இருந்தால், இல்லைன்னா பிரச்சனை கிடையாது, சலவாத் 11 தடவை ஓதணும், 11 டைம்ஸ். அந்த சலவாத்து சிறப்பான சலவாத்து உம்மி சலவாத். அல்லாஹும்ம சல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபில் உம்மி வ அலா ஆலிஹி வ பாரிக் வசல்லி. இது ஓதுவது சிறப்பு. அப்படி இல்லைன்னு சொன்னால் சலாத்து இப்ராஹிமிய தொழுகையில் ஓதக்கூடிய செலவாத்து. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எந்த செலவாத்தும் ஒதுக்கிங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்கிங்க. இது 11 டைம்ஸ், அதாவது 11 தடவை ஓதுங்க. ஓதி முடித்த பிறகு சூரத்துல் கத்ர் எல்லாருக்கும் தெரியும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நாம் குர்ஆனை லைலத்துல் கத்ருடைய அந்த இரவில் இறக்கி வைத்தோம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? லைலத்துல் கத்ரி ഖൈറു மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ராகப்பட்டது 1000 மாதங்களை விட சிறந்தது. லைலத்துல் கத்ரி ഖൈറു மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அந்த நாளில் ரூஹ்னு சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் இன்னும் மலக்குகளும் அல்லாஹ்வுடைய அமரை கொண்டு, அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு, தனஸ்ஸல் மலாயிகத்து வர்ரூஹ், அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு மலக்கள் இறங்குகிறார்கள். சலாமுன் கௌலம் மின் ரப்பிர் ரஹீம். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அந்த சூரியன் உதயம் வருவரை அல்லாஹ்வுடைய சமாதானம் சாந்தி உண்டாவதான்னு சொல்லக்கூடிய மிக சிறப்பான ஒரு வசனம், ஒரு சூறா இது. இந்த சூறாவை 7 தடவை ஓதுங்க. 7 தடவை ஓதிட்டு யா ஃபத்தாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹுடைய பெயர், வெற்றி அளிப்பவனே. யா ஃபத்தாஹ் அப்படின்னா வெற்றி அளிப்பவனே. டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்க பாருங்கள். அதை 131 தடவை 131 ஓதுங்க. அதுக்கப்புறம் சலவாத், நான் சொன்ன மாதிரி சலாத் உம்மி சலவாத், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சலவாத், சலாத்து இப்ராஹிமிய எதாக இருந்தாலும் 66 தடவை 66 தடவை ஓதிட்டு, உங்களுக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு நீங்கள் படுத்தீங்கன்னு சொன்னால், இதை தொடர்ந்து ஓதிட்டுன்னு சொன்னால், வெகு சில நாட்களிலேயே நீங்கள் எதுக்காண்டி ஓதுறீங்களோ அது நடப்பதை நீங்கள் பார்க்க முடியும், இதனுடைய பறக்கத்தை கொண்டு. ஏன்னா இந்த சூறா
பரக்கத்து வாய்ந்த சூறா ஒன்று. ரெண்டாவது ஃபத்தான் சொல்லக்கூடிய அந்த பெயர், வெற்றி அளிப்பவனே, திறப்பவனே, எல்லா மூடி இருக்கக்கூடிய அத்தனையுமே திறந்து வழிபடுபவனே. பிரச்சனையில் மூடி இருக்கலாம், நம்ம அது எல்லாத்தையுமே திறந்துடுறோம், எல்லாம் சரியாயிடும். சலவாத், முன்பின் சலாத் ஓதுவது நம்முடைய துவா கபுலாவதற்கு காரணம் அமைகிறது. ஆகவே இந்த முறையை பின்பற்றி ஓதி வாருங்கள், எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. கணிதகுர்களே, நம்ம அல்லாஹ்வுடைய உதவியை பெற நாடும் பொழுது நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இதுக்கு முன்பாக நீங்கள் துல்கா வந்திருக்கலாம், நோம்பு நோக்கம் வந்திருக்கலாம், பாவம் செஞ்சுருக்கலாம். நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி தூய்மையாகிக் கொள்ளுங்கள். என்ன பாவமணி மனசுக்குள்ள, யா அல்லாஹ் இதுவரை செஞ்சது எல்லாத்தையும் நான் அறியாமல் செய்து விட்டேன், மன்னித்துடாயாக உள்ளபூர்வமாக சொல்லணும். நீங்கள் துல்கா வந்திருக்கலாம், கவலைப்படாதீங்க. அஸ்தாஃபிருல்லாஹ் வஅத்தூபு இலைஹ், யா அல்லாஹ் தமிழில் சொல்கிறாந்தா, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, நான் உன் பக்கமே திரும்புகின்றேன். அவ்வளோதான். உன் பக்கமே திரும்பினு சொன்னால் என் நன்மையின் பால் திரும்புகின்றேன். அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் எப்போ இதை சொல்கிறீங்களோ அப்போலேருந்து 5 நேரம் தொழுகையை தொழுக ஆரம்பிங்க. சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகையை விடாமல் தொழுங்க. அதே மாதிரி தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹா அவ்வாபின் முடிஞ்சால் தொழுங்க. ரமலானுடைய நோன்பை கட்டாயமாக 30 நோம்பையும் வையுங்க. ஆண்கள் பெண்கள் அந்த மாதவிலக்கு சமயத்து போக பாக்கிய முழுமையாக வச்சுருங்க. விட்டு போன நோன்பை வந்து பிற நாட்களில் வைத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி ஜக்காத்து, கடமையான ஜக்காத்து கொடுங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, தர்மம் செய்யுங்கள். ஹஜ்ஜு கடமையான ஹஜ்ஜு செஞ்சுருங்க. இது இஸ்லாமிய கடமை கட்டாயம் செஞ்சுருங்க. காலைமான தஸ்பீஹாத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துருங்க. 3வது கலிமா சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீம் 100 தடவை. லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை. 4வது கலிமா அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 100 தடவை. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹ்ஹாப் 100 தடவை. ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை. இது ஓய்வு வந்தீங்கன்னு சொன்னால் அன்று யாரெல்லாம் அமல் செஞ்சுருக்காங்களோ அவர்களுடைய அதிகமான அமல் செஞ்ச கூட்டத்தில் ஆகிவிடுவீங்க. அன்று முழுவதும் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு. காலை மேலே ஓய்வு வந்தீங்கன்னு சொன்னால் 2000 ரஹமத்து இறங்கும் உங்களுக்கு. அல்லாவுடைய பாதுகாப்போடு அல்லாஹ் ரஹமத்து இறங்கக்கூடிய ஒரு பாக்கியம். ஏன்னா சலவாத்துக்கு 1க்கு 10 ரஹமத்து இறங்குகிறது. இப்போ 200 சலாத்து ஓதினா 2000 சலாத்து அல்ஹம்துலில்லாஹ் இறங்கி கிடைச்சி வருகிறது. அப்புறம் குரானை காலை மாலை ஒரு அரை மணி நேரம் ஓதுங்க. குரான் ஓத தெரியலையா, 3 மணி நேரத்தில் குரான் எப்படி ஓதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு 98 40 92 59 49 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புனா அதில் இணைச்சிருவாங்க. நீங்கள் 3 மணி நேரம் கிளாஸ் தான், அதை ஒரு வாரம் நீங்கள் ஓதிட்டீங்கன்னு சொன்னால் குரான் ஓத ஆரம்பிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். இது நன்மையான விஷயங்கள். தீமையான விஷயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். விபச்சாரம், மது குடிக்கிறது, வட்டி, சூதாட்டம், கொலை, கொள்ளை, தற்கொலை, செய்வினை, மற்றவர்கள் பொருளை அபகரிக்கிறது, மற்றவர்கள் திட்டுவது, மற்றவர்கள் தொந்தரவு செய்கிறது, இதெல்லாம் விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இது மாதிரி நன்மையை செய்து தீமையை விட்டு விலகின்னு சொன்னால் நிமிஷா சொன்னாங்க, நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருங்கள். நன்மையை நம்ம செய்யணும், தீமையை விட்டு தவிரணும், நம்ம அதையும் ஏவணும். நன்மையை ஏவணும் எல்லாருக்கும், தீமையை விட்டு தவிர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாவுடைய வேதனை இறங்கும். அதுக்கப்புறம் நீங்கள் துவா செய்யுங்க, அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அப்போது நம்முடைய துவா கபூலான்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், நாமும் நன்மை செய்யணும், நன்மை ஏவணும். நாமே தீமையை விட்டு தவிர்த்துக்கணும், அந்த மற்றவர்களையும் தவிர்க்க சொல்லணும். அப்போ இந்த அமலை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுடைய துவா நிச்சயமாக கபூலாகும். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த வீடியோவில் நம்ம நன்மையை ஏவி தீமை தரக்கூடிய விஷயங்கள் இருக்கிறனால ஒரு 5 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் டெய்லி இது மாதிரி செய்யும் பொழுது 5 பேருக்கு நீங்கள் எட்டி வச்ச அந்த நன்மை கிடச்சி போயிடும். உங்களுடைய துவா கபூலாக காரணமாக அமைச்சுக்கிறோம். ஆகவே இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் இம்மையில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆக்கி அல்புரானாக, துவா கபூலாகக்கூடிய அந்த கூட்டத்தில் ஆக்கி அல்புரானாக. கணித்துக்குள்ளே யாரெல்லாம் தஹஜ்ஜத் தொழுது அல்லது தஹஜ்ஜத்துள்ள நியத்தோடு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு விசேஷ திக்ர் இருக்கிறது. அந்த திக்ரை அவங்க சேர்த்து செஞ்சால் இரகசிய திக்ர், அவங்க இறைவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய பாக்கியம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிடும் அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். அப்படி விரும்பக்கூடியவங்க என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பினீங்கன்னு சொன்னால் உங்களை அந்த குரூப்பில் சேர்த்து வரேன். அந்த திக்ர் கற்றுறேன். 9976841855 9976841855. அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.